வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சமையலறையில் கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு பொருள் தாங்க வெந்தயம். வெந்தயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம்னா உங்கள் உடலில் நடக்கக்கூடிய 5 அற்புதமான மாற்றங்களையும் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வெறும் மருந்து இல்லை, ஆனால் மருந்துகளுக்கு மேலான ஒரு இயற்கை வைத்தியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வெந்தயம் மருத்துவத்துறையில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. வெந்தயங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய இந்திய உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா கூட சொல்லலாம். இது ஆயுர்வேதம், சித்தா போன்ற மருத்துவ துறைகளில் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை தமிழில் வெந்தயம், இங்கிலீஷில் ஃபெனுக்ரீக் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றோம். இதை நம்ம தினமும் 1 டீஸ்பூன் அளவு நம்ம சாப்பிட வேண்டும். இதனுடைய சத்துக்கள் பார்க்கும் பொழுது இதில் புரோட்டீன்ஸ், அயன், மெக்னீசியம், ஃபைபர், விட்டமின் B6, சப்போனின்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்குது இந்த வெந்தயத்தில். வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதோட முக்கியத்துவம் என்னென்னா, காலையில் உடல் சுத்தமாக இருக்கும். வெந்தயத்தின் பசைந்த கலவை உடலுடன் நேரடியாக போய் சேரும். உடல் உறிஞ்சும் திறன் அதிகரிக்க செய்யும். ஆயுர்வேதம் மற்றும் சித்த வைத்தியத்தில் இதை அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனநிலை மற்றும் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். இது தரக்கூடிய 5 அற்புத மாற்றங்கள் என்னன்னா, ஜீரண சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்க செய்யும். வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை குறைக்கும். பித்தம் மற்றும் அமிலத்தை சமநிலையில் வைக்க உதவும். அஜீரணம், மூல நோய், அமில பித்தம் போன்ற நோய்களுக்கு இது தீர்வு அளிக்கக்கூடியது. 2வது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். வெந்தயத்தில் உள்ள கேலக்டோமைன் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை குறைக்கிறது. இது டைப் 2 டயாபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு உணவாக இருக்கும். அடுத்து உடல் எடையை குறைக்கிற சக்தி கொண்டது. வெறும் வயிற்றில் வெந்தயத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நீண்ட நேரம் பசியை ஏற்படுத்தும் உணர்வை தடுக்க செய்யும். அது உடலில் உள்ள கொழுப்பை எல்லாத்தையும் எரிக்கும் சக்தி கொண்டது வெந்தயம். ஹார்மோன் சமநிலையை இது உருவாக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய PCOD ப்ராப்ளம், அதாவது மாதவிடாய் கோளாறு அனைத்தையுமே குறைக்க செய்யும். வெந்தயத்தில் உள்ள டைனோஜெனின்ஸ் ஹார்மோன் இயக்கும் முறையை சீராக்குறதுக்கு உதவியாக இருக்குது. முக்கியமாக மன அழுத்தம், ஆண்களுக்கான ஹார்மோன் லெவலை சமநிலைப்படுத்துறதுக்கும் இது உதவியாக இருக்குது. அடுத்து தோல் மற்றும் முடியை சீரமைக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வெந்தயத்தில் உள்ள சத்து முகத்தை பளபளப்பு அளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை நம்ம ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணி போடலாம். அடுத்து முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. இதில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வெந்தயத்தில் இருக்குது. அதனால் முடி உதிர்வை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில பேருக்கு முடிக்கு அடியில் வரக்கூடிய அந்த பூச்சி வெட்டு, அது அப்புறம் முடி ஷைனிங் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே இந்த வெந்தயம் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் வெந்தயத்தை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். இந்த வெந்தயத்தை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இரவில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வைக்கணும். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் அதை நல்லா மென்று சாப்பிடணும். அதிக அளவு எடுக்கக்கூடாது, அளவோடு எடுக்கணும். முக்கியமாக கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் நீங்கள் இதை எடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினைத்தால் மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் எடுக்கலாம். அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. அளவோடு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வெந்தயங்கிறது நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாகும். இந்த மாதிரியான இயற்கை உணவுகளை நம்பினாலே மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.